ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எப்படி ஒரு ஷூவை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் ஷூஸ் எல்லாம் அப்பப்போ மாற்ற முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஷூஸையே நம்ம க்ளீன் பண்ணி அப்படியே புது ஷூவாக மாற்றிடலாம். மழை காலத்தில் நம்மளுக்கு ஷூ எல்லாம் நம்ம துவைச்சி போட்டோம் இல்லை தண்ணியில் நனைச்சி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக காயாது. அதுவும் இல்லாமல் ஒரு 2-3 டேஸ் அது காயாமல் அதில் ஒரு ஸ்மெல் வேறு அடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. நம்ம ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இந்த க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வெளியில் போட்டுட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு சிம்பிளாக ஈஸியான ஒரு மெத்தட் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட்டு நான் கோல்கேட் பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். ஒரு ப்ரெஷ்ஷு பேஸ்ட் இது ரெண்டும் போதும். இது ரெண்டையும் வச்சு எவ்வளோ சூப்பராக நம்ம இப்போ க்ளீன் பண்ணலாம். நான் அந்த மெத்தட்ஸ் எப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் நம்ம பல்லு விளக்குறதுக்கு பேஸ்ட் வைக்கிற மாதிரி நம்ம ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் டர்ட் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா அந்த மாதிரி தேய்க்கணும். ஸோ ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் தேய்க்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளாக ப்ரெஷ் பண்ணுற மாதிரி தேய்ச்சாவே போதும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இடையில நம்ம தண்ணி லைட்டாக வச்சுட்டு அந்த ப்ரெஷ்ஷை மட்டும்தான் நினைக்கணும். ஷூவில் கொஞ்சம் கூட தண்ணி படக்கூடாது. லைட்டாக அந்த ப்ரெஷ்ஷில் மட்டும் தண்ணி ஈரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து அப்படியே நம்ம ப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுக்கும். அதுக்குள்ளேயே நம்ம 2 ஷூவையுமே க்ளீன் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி தொடச்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே ஜஸ்ட் வைப்ஸ் இல்லைனா ஒரு காஞ்ச துணி இதை வச்சு நம்ம அழகாக தொடச்சோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த பேஸ்ட் அந்த நுரை எல்லாமே வந்துடும். ஜஸ்ட்டு ஷூவுமே கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கும். நம்ம கிட்ஸோட ஷூஸ் எல்லாம் ரொம்ப டர்ட் ஆக்கிட்டு வருவாங்க. இது என்னோடய பாப்பாவோட ஸ்கூல் ஷூ தான். அவள் ஸ்கூல் போயிட்டு வரும்போது ரொம்ப டர்ட்டாக கொண்டு வருவாள். நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி கொடுப்பேன் அவளுக்கு. ஸோ அவளுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஷூ ரொம்ப புதுசாகிடுச்சு மம்மி அப்படின்னு சொல்லுவாள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பசங்களோட ஷூஸ் எல்லாம் டர்ட் ஆகிட்டு வந்தால் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஷூஸை. ஸோ நல்லா இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு நம்ம லைட்டாக அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ஒரு காஞ்ச துணி வச்சு ஃபுல்லுத்தையுமே நம்ம வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஷூஸ் அப்படியே பலன்னு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மழை காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லுத்தையுமே நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டேன். க்ளீன் பண்ணியாச்சு. ஷூஸ் அப்படியே பலன்னு ஆயிடுச்சு, நல்லா ஒயிட்டாக. இது ஒயிட் ஷூன்னு இல்லை, நீங்கள் எந்த கலர் ஷூவாக இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நல்லா இது பண்ணிட்டு தொடச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அவ்வளோதான். இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.